தெரியும் எதையாவது பண்ணி பண்ணுவோம். நீங்க நாங்க வந்து கூத்தா கேம் விளாடுறோம். விளாடுவோமா? ஓகே தானே? வேற பிரச்சனை இல்லையா? சரி விளாடுவோமா? கூத்தா நானும் கோச்சிங் கேட்பேன், நீங்க கோச்சிங் கேட்பாங்க. சொல்லி எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா நாங்க வந்து அதுக்கு ஒரு டேர் வச்சிருக்கோம். நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். அதை நாங்க போக போக தெரியும் பாப்பீங்க, நீங்களே பாப்பீங்க. போலாமா கேம்குள்ள? பக்கம் கேம்குள்ள போயிடலாம். சரி சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ யார் கேட்கறது? கேட்கும் கேட்கிறேன், நான் கேட்போம். யார் கேட்போம்? யார் கேட்கலாம்? ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். சரி நானே கேட்கிறேன். சரியா? கொஸ்டின் பாப்போம் சொல்றேன். பாப்போம் சொல்லேன்னா நிறைய ஐடியா இருக்கு. ஆனா நீ சொல்லலைன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சொல்லாம சரி ஸ்டார்ட் பண்ணுவா? கேட்கவே இல்லை, அதுக்குள்ள சொல்லாம இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பிக்கை தான். நீ சொல்ல மாட்டேன், வேற என்ன சொல்ல மாட்டேன்னா ஒரு ஜாலி தானே, அதுதான். சரி இன்னும் யோசிச்சு வச்சிருந்தேன். என்ன கொஸ்டின் யோசிச்சு வச்சிருந்தேன்? ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லயோ எங்கேயோ ஏதாவது மிஸ்டேக் அடிவேண்டியா, ஏதாவது ஒரு விஷயம் சேட்டை பண்ணி செமத்தியா வாங்கி, அதாவது கிளாஸே பார்த்து அசிங்கப்படுற அளவுக்கு சார் நமக்கு ரொம்ப கேவலமாகி போச்சு அப்படின்ற மாதிரி நடந்திருக்கேனுமே. அப்படிலாம் நடந்தது இல்ல, ரொம்பலாம் அடி வாங்க மாட்டோம். ஆனா சைலண்ட் சேட்டை மாதிரி செய்யறது நாங்கெல்லாம் எல்லா வேலையும் சொல்லிட்டு அமைதியா இருந்தது. எல்லாத்துல இருந்து சேஃபா எஸ்கேப் ஆயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப்ன்ற பேர்ல எல்லாத்துல இருந்து எஸ்கேப். என்னங்க அந்த பிள்ளை நம்பலாமா? நம்புறதா இல்லையா? எனக்கே பகுமா யோசிச்சுட்டு மூந்து பார்த்தாலே படிச்சு வந்ததா அடி வாங்கவே இல்லைன்னு சொல்லல, அந்த லெவலுக்கு ரொம்ப அடிச்சு தம்சம் பண்ற லெவலுக்கு வாங்கிருக்கேன். கொட்டையெல்லாம் வாங்கிருக்கேன், கொட்டையெல்லாம் வாங்கிருக்கேன். ஆனா தீயடி வாங்கியிருக்கேன். சாக்பீஸ் திங்கவும் திங்கவும் ஓடி விளையாடவும் சாப்பாடு கொடுக்கவும் பாத்ரூம் சோறெல்லாம் குதிக்கவும் தீயடி வாங்கியிருக்கோம். அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல பிச்சு பிடி பிச்சு பிக்காளி பழம் ஈத்த நல்ல பிள்ளையா தான் இருக்குமோ இல்ல? எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல. உண்மைதான், நம்புங்க. சாட்டிஸ்ஃபைடா இல்ல மக்களே. அதனால இதுல என்னப்பா சாட்டிஸ்ஃபைடா இல்ல? அதெல்லாம் முடியாது. அடிப்பாங்க சொல்ல போறேன். அதை சொல்றேன், கொட்டுலாம் வாங்கியிருக்கேன். ஒத்துக்க சரி மக்களே, பாவமாப்படுது. நான் நம்மளை இவ்வளவு ஆணித்தனமா அடிச்சு சொல்றதுனால உண்மையா வாய்ப்பு இருக்கு. அதுதான் போட்டு வாங்கலான்னு பார்த்தேன். அதனால தான் இருக்கு. சரி விட்டுருவோம், பணம் போய் சொல்லிடு பாவம் இல்லை. சரி பாரு இப்படியா? சரி ஓகே. நீங்க ஏதாவது என்ன அடி வாங்கினியா கொட்டு வாங்கினியான்னு கேட்டீங்க. நான் கேட்கிறேன், இது வரைக்கும் பிஇ முடிச்சிட்டீங்கல்ல, அரியர் உண்மையாலே பிஇ தான் நம்ப முடியல பாஸ். நீங்க பிஇ படிச்சதே நான் நம்ப முடியல. சரி ஓகே, அரியர் வைக்காம பாஸ் பண்ணீங்களா? அரியர் எதுவும் வச்சிருக்கீங்களா? அரியர்லயே அரியர் பாத்தீங்கன்னா நான் படிச்சுட்டு பாத்தீங்கன்னா லண்டன் நாக்பூர் முடிச்சுட்டு கூப்பிட்டாங்கோ. நீங்க முடிச்சுட்டு வந்தீங்க ப்ரொஃபசர் சொன்னாங்கோ. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மசாச்சூசெட்ஸ் வாயிலே நுழையில எனக்கு அப்புறம் நுழையில என்னையா கம்பெனி எந்த கம்பெனின்னு கேட்டேன். சைனால ஒரு யூனிவர்சிட்டியான்னு பின்னாடி தான் சொன்னாங்க. பல யூனிவர்சிட்டில எங்க லண்டன்ல வேலை செய்றீங்களா, துபாயில வேலை செய்றீங்களா, அமெரிக்கால வேலை செய்றீங்களா? இதெல்லாம் வேணாமே, மனசு பிடிச்ச மாதிரி தாய்நாட்டு பற்று, மனசு பிடிச்ச மாதிரி மன நிறைவான வீட்லயே இருக்குன்னு நினைச்சு இருந்தோம். அதனால நான் வீட்டுலதான் இருக்கேன், சும்மா தான் இருக்கேன். நான் பெருமையா சொல்லுவேன். நம்பிட்டேன். உண்மையாவே அரியர் கிடையாது பாஸ். அப்படியா? நம்பலாமா? நல்லா இங்க குருன்னு பாருங்க. பார்த்தனாலதான் கேட்கிறேன்னு இந்த கொஸ்டின். பார்த்தனாலதான் ரொம்ப டவுட்டா இருக்கு. பார்க்கறதா இருக்கு டவுட் இல்ல. விட்டடிச்சனால பாஸ் ஆயிருப்பீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். கணவனே கண்கண்ட தெய்வம். அதுதான் கண்கண்ட தெய்வமா? தெய்வத்தெல்லாம் பழிவாங்கிறான். கணவனை சாமி கண்ணு ரெண்டு கண்ணு உருவ போகுது. அப்படியா? பாத்துக்கலாம். கண்ணு உருவலைனா கூட நாளைக்கு நாளானைக்கு டைம் இருக்கு. என்ன பங்கசம் வந்து கலைஞர் அதுல ஏதாவது ஒண்ணு வரப்பாரு. கொரோனா தேடி வந்து தாக்கி காப்பாத்துவாங்க. சரி என்னமோ பேசிட்டு இருக்கோம். சரி ஓகேங்க. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா அரியர் வைக்காம பாஸ் பண்ண மூஞ்சு மாதிரியா தெரியுது. நீங்க கொஞ்சம் க்ளோஸ் பாருங்க. நம்புற மாதிரி இல்ல. போறோம் டேரக்ட் தான் நமக்கு
என்ன பண்ணலாம்? நிறைய அரியர் வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறேன் இந்த பிரசன்டேஷன் நீங்க பாஸ் பண்ணி டிகிரி முடிச்சு 10 வருஷம் ஆகுதா? எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 12 40 வருஷம் ஆயிடும். ஒரு 3 தாயம் ஒரு 22 வருஷம் ஆகுது. சரி சரி ஓகே. இன்னுமா கிளியர் பண்ணாம இருக்கீங்க? ஆமாப்பா, இன்னும் 4 அரியர் கிடக்கு. இப்ப கூட கொரோனா டைம்ல சொன்னாங்க, அரியர் இருக்கவங்க 40 வருஷமா வச்சிருக்கவங்களும் அந்த லாஸ்ட் வச்சு முடிச்சுக்காங்க, இல்லாட்டி நீங்க தர மாட்டாங்க. அதுலனாலும் பாஸ் பண்ணியா இல்லையா? அப்ளை பண்ணிருக்கேன். உனக்கு தெரியாம ஓகே மக்களே, நம்ம டேக் கொடுத்துருவோம் வாங்க. முதல் கொஸ்டினேவா, இங்க நிறைய ஐட்டம் வச்சிருக்கோம். இதுல நாங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு தடவை யூஸ் பண்றோம்னா திரும்பி யூஸ் பண்ண மாட்டோம். இங்க பாருங்க மக்களே, மாவு தோசை ஊத்துல மாவு. இப்ப இதை வைத்து நம்ம நலங்கு வைப்போம். ஆகா அதுக்கு இதுக்குள்ள இருந்து அள்ளிட்டு வந்திருக்கோம். ஒரு மாதிரி குளிச்சு வாடி ஆகுது. சீ. ஒரு வாரமா 2 வாரமா இதுலதானே சாப்பிடுறீங்க தோசையே. என்ன உடம்புக்குலாம் பூசி முடிக்கிட்டு இருக்கா போதும் நீ. அஜிங்கா அஜிங்கா அழகா இருக்கேனா? அழகு நிறைந்தனை. அது என்ன பாட்டு? பாரதியார் பாட்டு. அள்ளி அள்ளி எரிந்தனை, அழகு நிறைந்தனை, நன்கு பூசினை. என்னென்னமா பாடிக்கிட்டு இருக்க? அவர் பாட்டே நல்ல வாசனை. நல்ல வாசனை, கர்ம முடிச்ச வாசனை. என்ன மக்களை இப்படி பண்ணிருக்காங்க? ஓகே முடிஞ்சிருச்சு. நோ நோ நோ, இந்த வீடியோக்குள்ள இப்படியே இருந்தா நல்லது. சரி சரி, ஏன் முடிச்சுட்டு வச்சுக்கலாம் ஐயா. ஓகே நான் இருக்குல்ல. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்னன்னா, அடுத்த கொஸ்டின் வந்து இப்ப அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னா வந்து, சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா ஊர் இருக்காரு, இப்போதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. என்ன கொஞ்சம் உங்க டேடி சொல்லதான் அதிக வாய்ப்பு இருக்கு, எங்கே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நம்ம கேட்டுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகுமே. உங்க அப்பா ரொம்ப பிடிக்குமா, என்னைய ரொம்ப பிடிக்குமா? இதுல என்ன சந்தேகம்? உட்கார்ந்து கொண்டு அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க. முக்கிய டிஸ்க்ளைமர். நான் என்ன உங்களே சொல்ல போறீங்க, அப்பா கொண்டு போய் சேர்க்கணும். அப்பா கண்டிப்பா சேர்க்கணும், அவர் பார்த்து புரிஞ்சு போயிடுவாரு. இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் நினைச்சிடாதீங்க. இந்த கண்ணு முக்கியமா, இந்த கண்ணு முக்கியமா, இந்த காது முக்கியமா, இதெல்லாம் ஒத்துக்கிறாப்புல இந்த கை முக்கியமா, இந்த கை முக்கியமா, இந்த காது முக்கியமா, இந்த காது முக்கியமா, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறாப்புல இல்ல. எது முக்கியம்னு கேட்டா இந்த ப்ராடக்ட் வேணுமா, இந்த ப்ராடக்ட் வேணுமா என்னன்னு நான் சொல்லுவேன். நீங்களே சொல்லுங்க மக்களே, யாருன்னு நான் சொல்ல முடியும்? சொல்லுங்க மக்களே, நீங்களே சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட் கொடுக்குமா, இந்த ப்ராடக்ட் கொடுக்குமா? இந்த பிள்ளை நல்லா காதல சுத்துறான்னு எனக்கே தெரியுது. யாரு பொதுவாகவே நான் யாரை சொல்லுவோம் இது கூட தெரியாது, தெரிஞ்சே நான் கேட்கிறேன். அப்படி எப்படி மறுக்கிறான்னு பாருங்க. இந்த பிள்ளை உருவமா நாங்க ப்ராடக்ட் ரெடியா வச்சிருக்கோம். மக்களை பல விதமான ப்ராடக்ட் இருக்கு, எந்த ப்ராடக்ட் இருக்குன்னு நமக்கு புரியலையே. என் பவுடர் பற்றி மூந்தெல்லாம் கூட்டு போய் எனக்கு பூதம் அது ஆரோக்கியம். இந்த ப்ராடக்ட் வேணுமா, இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுவீங்க? அப்படியே மூஞ்சில அப்படியே இதுதான் மூஞ்சில அப்படின்னா ஒட்டிக்கும், ஓடிடுங்க. ஆமா, அப்பதான் நல்லா. அதெல்லாம் முடியாது. நெல் பாலிஷ்லாம் ஏமுனா ஏமுனா ஐயா ஷாம்பு கழிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா அம்புத்தலை எப்படி அப்படி அம்புன்னு சொல்லிக்கிட்டு பயவுல சரி சரி சரி, வாயில கண்கள் பாருங்க. இப்பதானே சொல்லி கொடுத்தேன். அதை இப்படி ஒரு 2 அமுக்கு, இப்படி 2 அமுக்கு போய் லைட்டா போடும். போய் பாவம் இல்ல, கொண்டாட்டி இல்ல, அதனாலதான் வச்சு செய்யணும். அது வேற நானே இப்படி செய்ய போறேன். அவங்களுக்கு பாவம் பார்க்க மாட்டேன் நானு. இப்படி வந்து பண்ணுங்க. அழகா இருக்காங்க, அது நல்லா வலுவலு இருக்காங்க. எப்போதும் அப்படி அப்படி வாய்க்குள்ளதான் இல்ல வாய்ப்புலாம் ஒரு சார் வரைக்கும் அதுதான் கொண்டு வந்திருக்கேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். நம்ம இப்ப செகண்ட் கொஸ்டின் தான் கேட்கிறோம். செகண்ட் கொஸ்டின் அப்படி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்?
சொல்லி தப்பா சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லாட்டி 2 ப்ராடக்ட் போடணும்னு அதெல்லாம் கிடையாது. ஒரு இதுக்கு ஒரு டேட் தான் போதும். ஓகேயா? இன்னும் போடுறேன். போ எனக்கு அதெல்லாம் மூஞ்சில அப்போ கூட நெயில் பாலிஷ் அது ஒட்டி மூஞ்சில ஒட்டிலும் தேய்க்க முடியாது. போ வலிக்கும். சரி என்ன இப்படியெல்லாம் கிடையாது. ஒரு இதுக்கு ஒண்ணுதான். நான் 2 பண்ணனா அதெல்லாம் கிடையாது. ரெண்டு தான் பண்ணக்கூடாது. வயிறு சரி சொன்னா கேட்க மாட்டாங்க. சரி எப்படிலாம் குடுமையா ஆடுறாங்க பாரு. அதெல்லாம் கிடையாது. நான் மக்கள்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். சரி அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் நல்ல வெயிட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தப்பிக்கவே முடியாது. சரி ஓகே. உங்களுக்கு வந்துட்டு லவ் ஏதாவது இருந்திருக்கா பிஃபோர் மேரேஜ்? அது நிறைய இருக்கு. பிஃபோர் மேரேஜ் இருந்துச்சு, இப்போ இருந்துச்சு, இப்போ ஆஃப்டர் மேரேஜும் இருந்துகிட்டு இருக்கு. அது நிறைய கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு கேள்வியாக எனக்கு அசால்ட் மேட்டர். ஆமா இவர் பெரிய அழகு தம்பிக்கும் நினைக்கிறான். உண்மையா சொல்லுப்பா. உண்மையை சொன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி கொடுத்துருக்கு நமக்கு. என்ன பண்றது, நமக்குன்னு வாய்ச்ச ஒரே அடிமை கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த அடிமை தான் சிக்கிச்சு. என்ன பார்க்க கூடாது, அப்படியே பேசலாம். சரி நமக்கும் கிடைச்ச ஒரே அடிமை இருக்குதான். ஓகே நம்மள இந்த மூந்து பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நம்பலாம் மக்களே. இந்த மூந்து பின்னாடி யாரு சுத்த போற யாரு தெரியுமா? அதனால இந்த கொஸ்டின் ஓகே. நான் வந்து பாஸ் பண்ணி விட்டது. பாஸ் பண்ணி குறைச்சு போட்டோம். டேர் கிடையாது. ஓகே ட்ரூத் நான் ஏத்துட்டேன். சரி இப்போ அடுத்து ஏன்டா என்னன்னா வந்து இதுலயே வந்து ரொம்ப சில்லியா கேவலமா இருக்கும். அதாவது கேட்கும் போது சீட் போடணும். இப்படி ஒரு கேவலத்தை யாரும் செஞ்சிருக்கோம் அவ்வளவு சில்லியான மேட்டர் அப்படின்னாலும் பின்னாடி நீயே நினைச்சு ஃபீல் பண்ண அளவுக்கு ஒரு இது நீ பண்ணி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பண்ணது ஏதாவது சொல்லு. அது எனக்கு நம்புற மாதிரியா இருக்கணும். சும்மா கூட வந்து அடிச்சு விடக்கூடாது. சொல்லு. என்னன்னா ஒரு வாட்டி பொதுவா எனக்கு வந்துட்டு பட்டாசு எல்லாம் வச்சா பயம், வெடியெல்லாம் வச்சா பயம். அது எல்லாரும் வெடிக்கத்தான் செய்வோம். நீங்க மேல சொல்லு. ஒரு வாட்டி அதான் சொல்றேன்ல, தீபாவளி எப்ப வந்துட்டு நானும் என் தம்பி வண்டியில போயிருந்தேன். நான் தான் வண்டி ஓட்டேன். அப்ப வந்துட்டு அவன் பின்னாடி உட்கார்ந்து இருந்தான். அதனால நாங்க வந்துட்டு போனோம். அப்ப என்ன தீபாவளி பலகாரத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுக்க போவோங்க. அப்ப ரோட்ல எல்லாம் வெளியே வச்சுட்டு தகர்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்றது, வழியில ஒரு இடத்துல நின்றுட்டு என் பெரியமா வீட்டுல கொடுத்துட்டு வழியில அந்த இடத்துல வெடி வச்சுட்டு இருந்திருக்காங்க. நான் பயந்துட்டு வண்டி எடுத்துட்டு ஓடிட்டேன். அவன் ஏறவே இல்லை வண்டியில. கொஞ்ச தூரம் போய் கூட எனக்கு தெரியல. ரொம்ப தூரம் நான் போயிட்டேன். பாதி வழி போயிட்டு அதுக்கப்புறம் நான் இத்தனைக்கும் வண்டியில போகும்போது தனியா என்னென்னமோ பேசிட்டு எல்லாம் போறேன். பயமும் இருக்கு, என்னமோ ஒரு இது. ஆனாலும் பேசிக்கிட்டு அவன் இருக்கான்றதுல நான் பேசிக்கிட்டே போறேன், போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கே போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு வேற நான் வந்துட்டு அப்ப நான் வந்து சரி ஓகே நம்ம நீ இறக்கி விட்டோன்னு கூட இல்ல. அதுக்கப்புறமேட்டு சரி போவோம், எங்கேயோதான் ஏதாவது விழுந்துட்டானோ என்னமோ அப்படின்னு நினைச்சு அதுலயும் நான் வந்துட்டு இந்த பயந்துட்டு நம்மளும் வந்து பயப்படுறது இதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நடக்காத மாதிரி இங்கேயும் விழுந்திருப்பானோ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நான் வண்டி எடுத்துட்டு போறேன். வழியில திரும்பிட்டு போகும்போது பார்த்தா அங்க இருந்து வெகு நடந்து வந்துட்டு உண்மை சத்தியம் நடந்தது. உண்மையதான் சொல்றேன். அதெல்லாம் முடியாது. உண்மையை சொன்னா நம்பி கேட்போங்க. அதெல்லாம் முடியாது. அவனை வந்துட்டு விட்டுட்டு அதாவது காமெடியான விஷயம் என்னன்றது கேளுங்க. அவன் கிட்ட போயிட்டு நான் கேக்குறேன், என்னாச்சுடா, என்ன மயக்கம் கேட்கும் போட்டு கீழே விழுந்தேன்னு நான் கேட்டேன். அவன் உடனே கேட்டான், நான் எங்கடி ஏறுறேன் இந்த வண்டியில
விடா வந்து நம்ம அடுத்த ப்ராடக்ட்ல இறங்க வேண்டியதா? என்ன ஓய் நான் உங்க நம்பினேன்ல, நீங்க ஏமாத்துற. நான் இப்ப நம்பர் மூணுல இல்ல, நம்பாத மூணுல தான் இருக்கேன். நான் மூஞ்செல்லாம் அடிக்குது ஷாம்புவோட இருக்க. மக்களே இந்த தடவை நல்லா இருக்கேன், அதனால 2 ப்ராடக்ட் போடலாம் முடிவு பண்ணிருக்கேன். இது உண்மைதான். நீ பாருங்க, அநியாயத்துக்கு ஏமாத்துறாங்க. நல்லா இருக்கேன், அழகா இருக்கேன். நல்லா போட்டுட்டு இருக்கா போதும். போதும். இது உண்மைதான். இது நம்ப முடியாதா? மக்கள்கிட்டே கேளுங்க, இதெல்லாம் யார் நம்புறீங்க? சொன்னது உண்மைதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்புறாங்க, பேசுவாங்க, பேசி ஆளுநரே நம்பிடக்கூடாது. அடுத்த ப்ராடக்ட் என்ன? நீ என்ன ரொம்ப பண்ற? நான் வரமாட்டேன் போ. அப்படி பண்ணா நான் இன்னும் பயங்கரமா பண்ணுவேன். நீ அடுத்த தடவை சிக்குவெல்லாம் உனக்கு டேர் தான். பக்காவா சொல்லிடுவோம். நெய் பாடுது. இது வரைக்கும் வீட்டுக்கு தெரியாம, உங்க வீட்டுக்கு தெரியாம ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? திருட்டுத்தனமா நான் நிறைய பண்ணிருக்கேன். அது எந்த திருட்டுத்தனம்? நல்லா எல்லார்கிட்டையும் குமுறு வாங்கினேன். திருட்டுத்தனமா அது பண்ணிருக்கணும். அது தெரியாதுன்னு நினைச்சு, ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க மாட்டி நல்லா வெள்ளூரி உழிச்சிருக்கணும். இந்த மாதிரி வெளிச்ச அவங்க பண்ணா பிளான் பண்ணி பக்காவா பண்ணோம். அந்த மாதிரி என்ன பண்ணோம்? இந்த மாதிரி அது மாதிரி எதுவும் நடக்கல. நான் பேசிக்காவே நல்ல பையன். நம்புற மாதிரி இருக்கு. ஆமா, படிச்சது பிஏ, காலேஜ் போவாங்களா, எதுவும் திட்டத்தில் பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் நான் வெள்ளந்தையான வளர்த்து கேட்டேன். அதனால நான் இதை நம்பவே இல்லை. இன்னைக்கு என்ன நான் பண்ணுவேன்னு மட்டும் பாருங்க. பரவாயில்ல புரிந்து விளையாடலாம். நானே ஐயோ என்ன எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஆமா எண்ணெய் தேய்ச்சி ஒரு வாரம் ஆகுது, உடம்புலாம் ஹீட் ஆயிடுச்சு. அப்படி எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் குளிக்க வச்சுக்கிட்டியா? எங்க பண்ணிட்டு இருக்க? எனக்கு இது வந்துட்டு தேர்ட் கொஸ்டின், அதனால 3 டேர் இருக்கு. என்ன இப்படி பண்றாங்க? 3 டேர் அவங்க. இதெல்லாம் கல்லாட்ட பாஸ். என்ன தெரியும்? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. என்ன முடிஞ்சிச்சு? இன்னும் முடியல. அதான் பால் என்ன பாஸ் இப்படி கொண்டு கொடுத்துறாங்க. பரவாயில்ல பண்ணிட்டு போவோம். நீ ஒரு நாள் சின்ன பிள்ளை மாதிரி நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு போய் ஆசைப்படுறாங்க. கல்வி போட்டு விடட்டும். இது என்ன இது? இந்த நாள் இது நீ உண்மையிலே டெய்லி போடுறது தானே? அது என்னடி பலவரை இருக்க? பிடிச்ச கோலம், எனக்கு தெரிஞ்ச கோலம் இது ஒண்ணுதான். கலரே தெரிய மாட்டேங்குது, சேம் கலரா இருக்கு. என்ன பண்றது? கருப்பா பண்ணி சொல்லு. வெள்ளையா பண்ணி அழுக்காயிரும். என்ன ரியாக்ஷனேங்களா? போதும் பூந்து விளையாண்டுட்டு இருக்க. மூஞ்சில இடம் இருக்கா இல்லையா? எதோ வடியுது எங்க என்ன காதுல எல்லாம் கேள்வி போட்டுட்டு இருக்க. திருஷ்டி கண்ணு படுத்து அழகு. இன்னைக்குதான் எவ்வளவு அக்கறை வந்துருக்கு. கண்ணு படுது, காது படுது, மூக்கு படுது. இது என்னது? பவுல்ரா பவுல். கண்ணு முடி போகுது. நான் ரொம்ப கொடுமைக்காரி. ஓபன். என்ன மக்களே முடிச்சுட்டாங்க இல்லையா? மக்களே மொத்தமா முடிச்சிருவாங்க போட்டிருக்கீங்க. நீங்க முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான் மக்களே. இந்த வாங்க என்ன பாடுன்னு பாடு. இது போதுமா? இன்னும் ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? சொல்லுங்க. ஓமஞ்சி காமி.
சரி மக்களே, ஒரு கேம் முடிச்சுக்கலாமா? ஓகே பாய். ஓகே மக்களே, டாடா. இதோட கேம் முடிச்சுக்கிறோம். இந்த அலங்கோலமே போதும்னு நினைக்கிறோம். ஓகே பாய். அந்த வீடியோல மீட் பண்ணுவோம். எப்படி ஓட்டுறா பாருங்க அந்த பயப்புல. எனக்கு அப்படி விடுற பெரிய ஒரு வேலையை காணும். இங்க வா, கரும்பு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் தட்டி விடுங்க, பெல்ல அடிச்சு விடுங்க, கமெண்ட் ஷேரும் செஞ்சிடுங்க. கைக்குள்ள காணொலிக்கு கை கொடுங்க, கையை பிடிச்சு ஏத்தி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் தட்டி விடுங்க.